ஜல்லிக்கட்டுக்கு பிரசித்தி பெற்ற அவனியாபுரத்தில் போட்டிகள் நடத்தப்படுவதற்கான சூழல் ஏற்பட்டுள்ளதா? போலீசாரில் பாதுகாப்பு அதிகரிப்பது பற்றி சொல்லுங்க. உழவனுக்கும் உழவு செய்த கால்நடைகளுக்கும் நன்றி தெரிவிக்கக்கூடிய தமிழர்களுடைய பாரம்பரிய திருநாள் தான் இந்த பொங்கல் பண்டிகை. இந்த பொங்கல் பண்டிகையுடைய தொடர்புடையது தான் ஜல்லிக்கட்டு போட்டி. ஜல்லிக்கட்டையும் பொங்கல் பண்டிகையும் பிரித்துவிட முடியாது. இது தமிழர்களின் உணர்வோடு ஒன்றித்த ஒரு நிகழ்வு. ஆனால் கடந்த 3வது ஆண்டாக இந்த ஆண்டு வரை ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறவில்லை. பொங்கல் பண்டிகையின் போது நடைபெற வேண்டிய ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறாததால் உலகெங்கிலும் வாழ்க்கும் தமிழ் மக்கள் பூரா அனைவருமே அந்த போராட்டம் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். நாம் தற்பொழுது நின்று கொண்டிருக்கின்ற பகுதி புகழ்பெற்ற மதுரை மாவட்டத்தினுடைய அவனியாபுரம் பகுதியில் தான் நான் நின்று கொண்டிருக்கின்றோம். தை மாதம் 1 தேதி இந்த பகுதியிலே ஜல்லிக்கட்டு போட்டியானது நடைபெறும். இன்றல்ல நேற்றல்ல பல 100 ஆண்டுகள் நடந்து வந்த இந்த போட்டி 3வது ஆண்டாக இந்த ஆண்டும் நடைபெறாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. தை மாதத்தினுடைய முதல் நாள் இங்கே மந்தையம்மன் கோவிலில் இருந்து கோவில் காளையானது இங்கே சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு பின்னர் அழைத்து செல்லப்பட்டு வாடிவாசலிலிருந்து முதல் முறையாக கோவில் காளை அவிழ்த்து விடப்படும். ஆனால் கடந்த 3 வருடங்களாக நடைபெறாத நிலையில் இந்த பகுதி மக்கள் கடுமையான சோகத்தில் ஆழ்ந்திருக்கின்றனர். ஏனென்றால் உச்சநீதிமன்றம் விதித்திருக்கின்ற தடையானது தொடர்ந்து நீட்டித்து வருகின்றது. ஆனால் நேற்று மத்திய அரசு பரிசீலனை செய்வதாக வந்த தகவலை எடுத்து இவர்கள் எல்லாம் ஒரு சந்தோஷத்தில் இருந்தார்கள். நள்ளிரவாவது அதற்கான ஒரு அறிவிப்பு வந்துவிடும், நாம் சந்தோஷமாக ஜல்லிக்கட்டை கொண்டாடி விடலாம் என்ற மகிழ்ச்சியில் இருந்தார்கள். ஆனால் அந்த மகிழ்ச்சி நீடிக்கவில்லை. இன்று காலை வரை, இது இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், இதுவரை ஜல்லிக்கட்டுக்கான எந்தவித அறிவிப்பும் வராததால் இந்த பகுதி மக்கள் சோகத்தில் ஆழ்ந்திருக்கின்றனர். மேலும் இந்த ஜல்லிக்கட்டை பொறுத்தளவு இந்த ஆண்டு தடையை மீறி நடைபெறும் என்று தொடர்ந்து இளைஞர்களும் பொதுமக்களும் பல்வேறு அரசியல் கட்சியினரும் தெரிவித்து வந்ததால் உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு இருப்பதால் தடையை மீறி ஜல்லிக்கட்டு நடந்தால் அங்கு பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்கும். சட்டம் ஒழுங்குக்கான ஒரு பாதுகாப்பு இல்லா சூழ்நிலை ஏற்படும் என்பதால் அவனியாபுரம் பகுதியில் சுமார் 500க்கும் மேற்பட்ட காவலர்கள் குவிக்கப்பட்டிருக்கின்றனர். மதுரை மாவட்டத்தில் உள்ள காவல்துறை உயர் அதிகாரிகள் இந்த பகுதியிலேயே முகாமிட்டிருக்கின்றனர். அதாவது வாடிவாசல் பகுதியில் அதிக அளவிலான போலீசார் குவிக்கப்பட்டிருக்கின்றனர். இதேபோல் இந்த அவனியாபுரத்தில், அதாவது இந்த கிராம பகுதியிலிருந்து அவனியாபுரத்திற்குள் வரக்கூடிய பாதைகளில் எல்லாம் பேரிகார்டுகள் வைத்து, தடுப்பு கம்பிகள் வைத்து அங்கு தடுக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களை பொறுத்தளவு அங்கு கொஞ்சம் சற்று இளைஞர்கள் பட்டாளம் சென்றால் அவர்களை தடுத்து போலீசார் என்னவென்று கேட்கின்றனர். இதே போன்றானது முக்கிய இடங்களிலும் கூட காவல்துறையினர் கடுமையான பலத்த பாதுகாப்பில் இருக்கின்றனர். இது மட்டுமின்றி அந்த வாடிவாசல் அருகே கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டு அதையும் கண்காணித்து வந்து கொண்டிருக்கின்றனர். இதேபோல் அந்த பல்வேறு இடங்களிலும் ஜல்லிக்கட்டு காளைகள் இருப்பதால் அந்த ஜல்லிக்கட்டு காளைகள் அவிழ்க்கப்படுகிறதா என்பதை கண்காணிப்பதற்காக இருசக்கர வாகனங்களில் காவல்துறையினர் தீவிர ரோந்து மற்றும் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த பகுதியை பொறுத்தளவு அந்த பொங்கல் பண்டிகையின் போது வீடுகளில் வர்ணம் பூசி வீட்டிற்கு வெளியே கோவில்களில் பொங்கல் வைப்பார்கள். ஆனால் இந்த வருடம் அது போன்ற ஒரு நிகழ்வை காண்பது என்பது அரிதாகிவிட்டது. வீடுகளில் வெள்ளை கூட பூசப்படாத நிலையில் தங்களுடைய வருத்தங்களை தான் பதிவு செய்து கொண்டிருக்கின்றனர் இந்த பகுதி மக்கள். இந்த பகுதி மக்களை பொறுத்தளவு இந்த ஆண்டும் கூட நாங்கள் ஜல்லிக்கட்டை சந்தோஷமாக நடத்துவோம், பொங்கல் இனிப்பாக இருக்கும் தான் என்று எதிர்பார்த்தோம், ஆனால் துக்க பொங்கலாக அமைந்துவிட்டது என்று தெரிவிக்கின்றனர். இதேபோல் இந்த ஜல்லிக்கட்டுக்கு தடை தொடர்ந்து நீடித்து வருவதால் இந்த பகுதி மக்கள் மிகுந்த சோகத்தில் இருப்பதாக சொல்லியிருக்கின்றனர். நாம் இங்கே இருக்கக்கூடிய அந்த பகுதி மக்களிடம் அந்த கருத்துக்களை கேட்டு பகிர்வோம். சார், இந்த ஆண்டும் ஜல்லிக்கட்டு நடைபெறல, இந்த வருஷம் நீங்கள் பொங்கல் கொண்டாடினீங்களா? உங்களுடைய மனநிலை என்ன? இந்த மக்களுடைய கருத்து என்னவா இருக்கு? என் பேர் செல்வகுமாருங்க. எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ போலீஸே கிடையாது. ஒரு காலத்தில் அவனியாபுரத்தில் 5 ஜல்லிக்கட்டு நடந்துச்சு. 5 விவசாய கம்மாய் உள்ள இடம் அவனியாபுரம். அவனியாபுரம் தெங்கா கம்மா விவசாயிகள் உள்ளக்கூடிய ஜல்லிக்கட்டை மட்டும்தான் அரசாங்கம் பதிவு பண்ணியிருக்கு. ஆனால் ஐயன் பாப்பாக்குடி, ஐவேத்தந்தல் கிராம கம்மா, ஒடகலாங்கம்மா, தவறாம் கம்மா, 5 விவசாய கம்மாக்கள் உள்ள விவசாயிகள் இந்த ஊரில் 5 ஜல்லிக்கட்டு நடத்திருக்கோம். 50 போலீஸ் கூட வந்தது கிடையாது. அழகாக ஜல்லிக்கட்டு நடந்து முடிஞ்சிருக்கு. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 5000 போலீஸ் இறங்கியிருக்காங்க. ஒரு மாடை கூட அவுக்க முடியலை. நாங்கள் வீட்டுக்கு கூட அழகு பார்க்கணும்னு சொல்லி இந்த கூரை பூ வச்சு அந்த வீட்டுடைய கூரையை கூட அழகுபடுத்தி கொண்டாடக்கூடிய தமிழர்கள் நாங்கள். இன்றைக்கி எங்கள் வீட்டு விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய காளைகளை சந்தோஷப்படுத்துறதுக்காக ஜல்லிக்கட்டு நடத்துகிறோம். ஆனால் அந்த ஜல்லிக்கட்டு நடத்த விடாமல் இந்த அரசாங்கம் தடை உத்தரவுன்னு போட்டு ஒரு துக்கமாக கொண்டாடினாங்க. வீட்டை பொங்க வைக்க முடியலை, நிம்மதியாக சாப்பிட முடியலை. எங்கள் மாடு
சந்தோஷமாக விளையாட முடியாமல், எங்கள் மாடு சந்தோஷமாக கொண்டாட முடியாமல், எங்கள் மாட்டுக்கு பொங்கல் வச்சு அந்த பொங்கலை ஊட்ட முடியாமல் இருக்க நாங்கள் எப்படி பொங்கல் சாப்பிட்றது? நாங்கள் எப்படி பொங்கல் வச்சு இந்த உணவுகளை சாப்பிட்றது? எங்கள் ஊரே என்னமோ காஷ்மீர் தீவிரவாதிகள் இருக்கக்கூடிய இடம் மாதிரி சுற்றி வளைச்சிட்டாங்க. காஷ்மீரில் தான் பார்த்தீங்கன்னா யாருமே நடமாட முடியல, தீவிரவாதிகள் இருக்கின்ற மாதிரி. எங்கள் ஊரில் பூரா சுற்றி போலீஸ் இருந்து வீட்டை விட்டு வெளியே வர முடியல. ஒரு வேட்டியை கட்டிட்டு வெளியே வந்தால் எங்கள் ஜல்லிக்கட்டு மாடை வைக்க போகிறேன்னு சொல்லி போலீஸார் என்கொயரி பண்ணுறாங்க. ஒரு மாடை குளிப்பாட்ட கூட விட முடியல. ஜல்லிக்கட்டுக்கு மாடை அலங்கரித்து விட்ட அந்த ஊரில் இன்னைக்கு மாடை ஒரு கம்மாயில் கொண்டு போய் குளிப்பாட்ட கூட முடியாத அளவுக்கு போலீஸார்கள் வந்து விடுதலை பண்ணுறாங்க. இந்த நிலையை வந்து நீக்கணும். தமிழர்களுடைய உரிமைகளை கொண்டாடுகிற விதத்தில் இந்த ஜல்லிக்கட்டு நடத்தணும். மத்திய அரசு எங்களை வந்து இது பண்ணுச்சுன்னா இந்த நாட்டில் வந்து நாங்கள் எப்படி வாழ்றதுன்னு எங்களுக்கு தெரியலை. காவிரி மேலாண்மை கொடுக்க மாட்டேன்றாங்க, அமைக்க மாட்டேன்றாங்க, இவ்வளவு தூரத்துக்கு இது பண்ணுறாங்க. இந்த ஜல்லிக்கட்டு நடத்துறதுக்கு அரசாங்கம் உடனே முயற்சி பண்ணணும். அதுக்கு என்ன வழியோ அந்த வழியை நடத்துங்க அப்படின்றத நாங்கள் இந்த ஊரில் இருந்து கேட்டுக்கிறோம். எங்கள் ஊரில் நாங்கள் ஜல்லிக்கட்டு கொண்ட முடியாமல் எங்கள் ஊர் மக்கள் பூரா ரொம்ப துன்பத்தில், ஆழ்ந்த துன்பத்தில் இருக்காங்கன்றதை நான் பதிவு பண்ணிக்கிறேன்.